Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th maths chapter 1 okay set language ல example 1.21 பார்க்க போறோம். okay so question படிக்கிறேன். if a equal to value கொடுத்திருக்காங்க பாருங்க 0 2 4 6 8 and b equal to x and x is a prime number which is less than 11 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? and c equal to என்னன்னா x and the x belongs to the natural number. ஓகேவா? and அது எதுக்கு between ல இருக்கு பாருங்க 5 to 9. so 5 க்கு 9 க்கு between ல இருக்கு. then verify that a union b intersection c is equal to a union b intersection a union c. ஓகேவா? first இப்போ b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம், then c ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? so b equal to என்ன சொல்லிருக்காங்க is a prime number னு சொல்லிருக்காங்க இல்லையா? so prime numbers சொல்லுங்க 2 3 5 and 7 தான் என்னது 11 வரைக்கும் இருக்கக்கூடிய prime numbers. ஓகேவா? and c பாருங்க natural numbers னு சொல்லிட்டாங்க between 5 to 9. இப்போ 5 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா கீழே என்ன இருக்கு, ஒரு லைன் இருக்கு இல்லையா? அப்ப சொல்லுங்க 5 6 7 8. ஓகே, 9 வராது ஏன்னா கீழே லைன் இல்ல. ஓகேவா? சோ அது என்ன, இதுதான் a b c னுடைய வேல்யூ. ஓகேவா? சோ இது என்ன ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ மூணு வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? மூணு செட்ஸ் இருக்கும். ஓகே, இதுல மூணு செட்ஸ் இருக்கும். புரிஞ்சா? இந்த மூணு செட்ஸ்ல வெளிய யூனியன் வந்தா உள்ள இன்டர்செக்ஷன் வரும், அதே மாதிரி உள்ள யூனியன் வந்த வெளியே இன்டர்செக்ஷன் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைன்ஸ் வச்சு வர்றதுதான். ஓகேவா? சோ இது எப்பயும் போல LHS எடுத்துக்கலாம், இது RHS எடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்க LH is equal to A union B intersection C இல்லையா? so first B intersection C கண்டுபிடிச்சிடலாம். so B ஓட வேல்யூ பாருங்க 2 3 5 7 intersection C னுடைய வேல்யூ பாருங்க 5 6 7 8. ஓகேவா? சோ இதுல எது சேமா இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணா போதும், எழுதிட்டா போதும் 5 7. ஓகே, சோ இது ரெண்டும் இதுலயே சேமா இருக்கு. ஓகேவா? ஆன்சர் பாருங்க 5 7. புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஃபுல்லா எழுதலாம் a union b intersection c. அப்ப a union b intersection c. ஓகேவா? இப்ப a ஓட வேல்யூ சொல்லுங்க 0 2 4 6 8. ஓகே, யூனியன் b intersection c க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 5 7 இல்லையா? இப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். யூனியன் அப்படின்னா எல்லாமே எழுதணும், அதே இன்டர்செக்ஷன் அப்படின்னா எந்த வேல்யூ சேமா இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? so 0 2 4 6 8 5 7. ஓகேவா? சோ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்ப RHS ஒர்க் அவுட் பண்ணலாம். RHS equal to பாருங்க a union b intersection a union c. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அப்ப a union b பிராக்கெட்ல சால்வ் பண்ணிக்கலாம். a ஓட வேல்யூ பாருங்க 0 2 4 6 8. ஓகே, யூனியன் b ஓட வேல்யூ பாருங்க 2 3 5 7. ஓகேவா? சோ சேமா இருக்க வேல்யூஸ் ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதும் இல்லையா? சோ 0 2 4 6 8 மறுபடியும் ஆல்ரெடி 2 இருக்கா? சோ இங்க மறுபடியும் 2 வந்திருக்கு, எழுத வேண்டாம். ஓகேவா? x 3 எழுதிக்கலாம், 5 எழுதிக்கலாம் and 7 எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது a union b உடைய ஆன்சர். இப்ப பாருங்க a union c பார்க்கலாம். a வினுடைய வேல்யூ பாருங்க 0 2 4 6 8. ஓகே, யூனியன் c னுடைய வேல்யூ சொல்லுங்க 5 6 7 8. ஓகேவா? இது வந்து c னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ சேம் யூனியன், அப்போ ரெண்டு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மறுபடியும் வந்தா ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேவா? 0 2 4 6 8 5 ஆல்ரெடி 6 எழுதிட்டோம் அதனால வேண்டாம், 7 8 எழுதிட்டோம் அதனால வேண்டாம். சோ இத பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ a union b ஓகே இன்டர்செக்ஷன் a union cங்கறத ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ a union b க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க 0 2 4 6 8 3 5 7. ஓகேவா? இன்டர்செக்ஷன் பாருங்க நெக்ஸ்ட் a union c னோடது 0 2 4 6 8 5 7. ஓகேவா? இப்ப சேமா இருக்க நம்பர்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணி கீழே எழுதலாம். 0 2 4
6 8 okay 5 and 7 இது மட்டும் தான் என்ன இருக்கு சேமா இருக்கு அப்ப அத மட்டும் எழுதிக்கோங்க 0 2 4 6 8 5 7 ஓகேவா இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க சோ ஈக்குவேஷன் 1 லயும் அதே நம்பர் வந்திருக்கு and ஈக்குவேஷன் 2 லயும் அதே நம்பர் வந்திருக்கு ஓகேவா therefore equation 1 is equal to equation 2 LHS is equal to RHS ஓகேவா ஃபார்முலா எழுதிக்கோங்க A union B intersection C is equal to A union B intersection A union C ஓகேவா is verified அவ்வளவுதான் ஓகேவா ஓகே சோ இவ்வளவுதான் இது சம்மோட ஆன்சர் ஓகேவா சோ இதோட இந்த வீடியோ முடியுது and thanks for watching இந்த வீடியோ புரிஞ்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சிந்தா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க ஓகே thank you